என்ன 3 பாதகங்கள் அப்படி செய்கிறதுல? ஒன்று, உங்களுக்கே பாதகம். என்னது? கடவுளை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் வணக்கத்தை கொடுக்க முடியாது. அப்போ என்னையே நீங்கள் வணங்குனீங்கன்னா நீங்கள் உங்கள் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிறீங்க. நாங்கள் கடவுளாக உட்காந்து உங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது அளவுக்கு எங்களை கொண்டு போயிட்டீங்க. அந்த லெவலுக்கு எங்களை தூக்கிட்டு போயிட்டீங்க. தேவனுடைய மகிமையை தொட வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தேவனுடைய மகிமையை தொடலை, திருட வேண்டிய அளவுக்கு எங்களை கொண்டு போயிட்டீங்க. நிறைய நேரங்களில் அப்படி ஆளுகளை கொண்டு போயிடுறோம்ல சொல்லிட்டு, ஐயா 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 தொடாதீங்க, தொட்டாலே அப்படி இது அவர் கட்சி விழுந்தாலே நமக்கு அப்படி பகனுங்க. ஓகே, மாயைன்னு ஏன் சொல்கிறாரு? அதுக்கு மாயைன்னா என்ன அர்த்தம்? அழிந்து போவதெல்லாம் மாயை. வெள்ளரிக்காய் வயலிலே குருவிகளை விரட்டுவதற்காக வைக்கப்பட்ட சோலை கொல்லை பொம்மை. அதால் நன்மையும் செய்ய முடியாது, அதால் தீமையும் செய்ய முடியாது. இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்று வென்றோம். சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்கள் அந்த சபைகளை ஊன்ற கட்டும்படியாக முதலாவதாக அவர்கள் சரியான, திடமான, ஆரோக்கியமான சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷத்தின் அடித்தளத்திலேதான் சபைகள் ஆண்டாண்டு காலமாய் கட்டப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினர். இப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தவர்களுடைய அவருடைய பிரசங்கத்தை குறித்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். பேதுருவானவர் பிரசங்கித்த பிரசங்கத்தை பார்த்தோம். பின்பதாக நாம் பேதுருவானவர் எழுதின கடிதத்தை பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. அதற்கு பின்பதாக ஸ்தேவான் ரொம்ப அழகாக ஆதி ஆகமத்திலிருந்து எடுத்து அழகாக பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் the whole counsel of God, ஆண்டவருடைய ஆலோசனை ஒன்றும் மறைத்து வைக்காமல் என்று பவுலடியார் சொல்றது போல ஸ்தேவான் பேசுகிறார். பின்பதாக நாம் பிலிப் பேசினதை நாம பார்த்தோம். அவர் அந்த எந்த பகுதியில இருந்து எடுத்தாலும் தெரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டுல இருந்து ஏசாயாவுடைய புத்தகம் 13 இருந்து 12. ஆனா அவர் இடையில 7-8 வசனங்களை மட்டும் எடுத்து பேசுறாரு. அப்ப நம்ம உடனே என்ன செஞ்சோம்? சரி, எப்படி பழைய ஏற்பாட்டுல இருந்து சுவிசேஷத்தை எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக நேரங்கள்ல நம்ம சுவிசேஷம் தான் உடனே புதிய ஏற்பாடு தான் இருக்கிறோம். ஆனா சுவிசேஷம் எங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? எங்க பைபிள் ஆரம்பிக்கப்பட்டதோ அங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம சொன்ன பைபிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுவிசேஷம் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் சொல்ல. ஏன்னா ஆண்டவர் ஆதீனத்துல வைத்திருந்த காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பேசினார் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பின்பதாக நாம் பவுலடியாரை குறித்து பார்த்து கொண்டு வந்தோம். பவுலடியார் எப்படி சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறார் என்று சொல்லி பார்த்தோம். விசேஷமாக பவுலடியார் முதலாக அந்த 13வது அதிகாரத்துல, அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரத்துல நீங்கள் பார்க்கிறீர்கள் 14வது வசனம், அவர் பெருக்கிய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார். பின்பதாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பவுலடியாரும் இந்த சேவான் சுவிசேஷத்தை அறிவித்தது போலவே அவர் அறிவிக்கிறார். நம்ம அந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது எதான் பேசிட்டு இருந்தோம். அதாவது பிள்ளைங்களுக்கும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் சுவிசேஷத்தை பிச்சு சொல்லாம, தெலுங்குல சொல்லுவாங்க பிச்சு சொன்னா பிச்சு வாட அப்படின்பாங்க. பிச்சு சொல்லாம ஒரு முழுவதுமாக ஒரு கோர்வையாக சொல்ல வேண்டும். இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு கேரக்டர் ஸ்டடி அப்படின்னு, நோவா பேலைக்கு கலரடி, கோலியாத்து அடிக்கிறதுக்கு எத்தனை கல் வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிக்கிறோம். நம்ம நோவா பேலையும் கோலியாத்தினுடைய அடிபட்ட கல்லும் எந்த அளவுக்கு சுவிசேஷத்துக்குள்ள வருகிறதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு ஃபுல் பிக்சரை காட்டாம இருக்கிறோம். ஒவ்வொரு சண்டே ஸ்கூல்லையும் ஒரு சின்ன ஒரு பேப்பர் தான் கொடுக்குறோம். அந்த பேப்பரை கலர் அடிச்சுட்டு எங்க தூக்கி போறாங்கன்னு தெரியாது. மாரலைஸ் பண்றோம். அதாவது அதுக்கு என்ன அலைகரைஸ் பண்ணிட்டு போயிடும். ஒரு ஃபுல் பிக்சர் கொடுக்குறாரு. பவுலடியார் பேசும்பொழுது அவ்வளவுதான் ஒரு ஃபுல் பிக்சர் கொடுக்குறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக அவர் 14வது அதிகாரத்துல பவுலடியார் பிரசங்கத்தை குறித்து பார்க்கிறோம். 14வது அதிகாரத்துல லீஸ்திரா என்ற இடத்துல அவர் பிரசங்கிக்கிறார். லீஸ்திராவில பிரசங்கம் பண்ணும் பொழுது இது ரொம்ப வித்தியாசமானது. ஏன் இந்த இடம் ரொம்ப வித்தியாசமானது நான் சொல்றேன்? லீஸ்திராவிலே அவர் பிரசங்கிக்கிறது வித்தியாசமானதுங்கிறேன். எப்படி? என்ன வித்தியாசம்? தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்தார்கள். தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து வந்தார்கள் சொல்றாங்க. என்ன வித்தியாசம் சொல்றது? என்ன வித்தியாசம்? பக்தி வைராக்கியமா இருந்தார்கள். ஓகே, இன்னும் ரொம்ப தெளிவாக அவங்க யாரு? அவங்க இது வரைக்கும் அவர்கள் பிரசங்கம் பண்ணதெல்லாம் எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிருக்கிறாங்க?
யூத மக்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க, ஜெப ஆலயங்கள்ல பிரசங்கம் பண்ணாங்க, இப்ப கோயிலுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்றாங்க. பிரஜாதிகளுக்கு பண்ணிடுறாங்க. ஆமா, பிரஜாதிகளுக்கு பண்றாங்க. இவங்களுக்கு முழுவதுமாக அதாவது சத்தியத்தை தெரியாது சொல்ற பழைய ஏற்பாடு தெரியாது. ஆனா எங்க இருந்து எடுக்கிறாருன்னா இயற்கையில இருந்து எடுத்து பேசுறாரு. இயற்கையில இருந்து எடுத்து வேத சத்தியத்தை கொண்டு பேசுறாரு. ஆக இதுல என்ன வித்தியாசம்? அங்கே வேதத்தை அறிந்தவர்கள் அல்லது வேதத்தை படிக்கிறவர்கள் பேசுறாங்க. இங்க கம்ப்ளீட்டா வேதமே தெரியாது, அவங்கள்ட்ட பேசுறாங்க. உடனே அவங்க பேசும்போது என்ன நடந்துச்சு, இங்க உள்ள பிரச்சனை என்ன நடந்தது? அவர் தான் யூபிட்டர் என்றும் சொல்லி அழைத்து உடனே நினைச்சாங்க, பலியிட போறாங்க. இதுக்கு நான் ஒரு கதையை சொன்னேன். என்ன பின்னணியத்துல என்ன, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காவியம் எழுதப்பட்டிருந்தது லத்தீன் மொழியில. ஏன்னா அந்த நாட்கள்ல இதே மாதிரி இந்த ஜூபிட்டர் வந்ததாகவும், அவர் ஒவ்வொரு வீடா சாப்பாடு கேட்டு இடம் கட்டதாகவும், இவங்க யாரும் கொடுக்காதனால வெள்ளம் அடித்து கொண்டு போய் எல்லாருமே மறித்து போனாங்க. ஒரு காவியம் இருக்குது. எனவே இந்த சான்ஸை விட்டுறக்கூடாது, அந்த சான்ஸை விட்டுக்கணும், இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு உடனே எல்லாரும் ஓடி அடிச்சு நல்ல கொடுத்த கன்றுகளையும் பூமாலைகளையும் கொண்டு வந்தாங்க. எருதுகள், அதாவது நல்லா இருக்கு, எருதுகள் பண்ணையில, பூமாலைகள், கட் அவுட்டுகள் எல்லாம் வச்சுட்டாங்க அவங்களுக்கு. இல்ல அப்புறம் எவ்வளவு அவசரப்படுறாங்க, லத்தீன் மொழியில் எழுதப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா அப்போஸ்தலருடைய மனப்பாங்கு அப்படின்னு போன நேரம் சொல்லும்போது அதான் ஒருத்தர் சொன்னாங்க, பசங்க ஆசைப்பட்டாங்க செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரம் சொல்லுறோம். எல்லாரும் ஆசைப்பட்டாங்கன்னா நமக்கு ஒண்ணு உள்ளது வேண்டாங்க, ஆனா பசங்க ஆசைப்படுறாங்க செஞ்சுட்டு போட்டோம். அதாவது இந்த நாட்களில் உள்ள தலைவர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத ஒரு சூழல். அவங்க எவ்வளவுதான் முயற்சி செய்யறாங்க. என்ன பண்றாங்கன்னா கத்தி கொண்டு ஓடுறாங்க, வஸ்திரத்தை கிழிச்சிட்டு போறாங்க. இவங்க வஸ்திரத்தை போட்டு போவாங்க, வஸ்திரத்தை கிழித்து கொண்டு போகிறார்கள். அதுக்கடுத்து இருக்கிறாங்க, அதாவது ஓடினார்கள், தாவி குதித்து ஓடினார்கள். அதாவது நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் எடுத்து தாவி குதிச்சு ஓடி இருக்கிறாங்க. அப்படிலாம் மெதுவா நடந்து போல பாக்கட்டும், வரட்டும், சொல்லி விட்டுருக்கேன், ஆளு சொல்லி விட்டுருக்கேன் பாக்கட்டும், அதெல்லாம் கிடையாது. அவங்களே ஓடி நிற்கிறாங்க. சத்தம் விட்டு, உரத்த சத்தம் விட்டார்கள். ஏன் உரத்த சத்தம் விட்டார்கள் பார்த்தோம்னா, இவங்க போறதுக்கு முன்னாடி சத்தம் பண்ணி எடுத்துடும். என்ன ஒரு மனப்பாங்கு பாங்க, தன்னை பெரிய ஆளாக அல்லது தன்னை கடவுளாக கொண்டு வரக்கூடிய நேரத்துல அவங்க சொல்றாங்க, நாங்க இல்லையா கடவுள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மனப்பாங்கு வித்தியாசமானது, முழுவதுமான வித்தியாசமானது. என்னென்ன முயற்சி செய்தார்கள்? சட்டையை கிழித்துக் கொடுக்கிறார்கள், குடஞ்சல ஓடுறாங்க, உரத்த சத்தமாய் கண்டு சொல்றாங்க. ஏன் இது தப்புன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இப்படி ஒரு மனுஷனை கடவுளாக்குறது ஏன் தப்புன்னு சொல்லி 2 காரியம் பார்த்தோம். ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி? ஒண்ணு இயற்கைக்கு விரோதமானது, படைப்புக்கு விரோதமானது. மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இந்த வசனத்தை பாருங்க, அவர் சொல்றாரு, மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. நாங்களும் உங்களை மாதிரி குப்பை கொட்டுறாங்க தான். நாங்களும் பெரிய ஆளுங்க கிடையாது, சூப்பர் அப்போஸ்தலர்ஸ் இல்ல. நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்கள் தான். ஏன்னா பவுலடியாருக்கு அவர் எழுதும் போதே சொன்னாரு, அவருக்கு முன் கொடுக்கப்பட்டிருந்தது, அவர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாலும் அந்த முன்னு போகல, என்னுடைய கிருவை போதும் அப்படின்னு. சில பேர் சொல்றாங்க ஒரு மலேரியா காய்ச்சலா இருக்கலாம், அல்லது ஒரு வேலை சொல்றாங்க ஒரு கண்ணு தெரியாம இருக்கலாம் அப்படின்னாங்க. சில பேர் சொல்றாங்க அவர் மனைவி விட்டுட்டு போயிருக்கலாம், அதனால குடும்பத்தினுடைய பிரச்சனைகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நிறைய காரியங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. நாங்களும் பாடுள்ள ஒரு மனுஷர்கள் தான். ஏன்னா நிர்வாணிகளாக இருந்தோம், பசியிலே இருந்தோம், பட்டினியாக கிடந்தோம். அப்படியெல்லாம் அதாவது ஒரு 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்கும்போது பெரும் பாடுள்ள மனுஷர்களாகத்தான் காணப்பட்டாங்க. ஆக நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளுங்க கிடையாதுங்க. சரீரம் உள்ளவர்கள், பாடு உள்ளவர்கள், பசிதாகம் உள்ளவர்கள், வேதனை உள்ளவர்கள், துன்பம் உள்ளவர்கள், வியாதி உள்ளவர்கள், அழிவுக்குரிய இந்த மாம்சத்தை நாங்கள் தரித்து கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்லும்போது எல்லாம் சொல்றாரு, இந்த அழிவுக்குரிய இந்த மாம்சத்தை தான் போர்வையை தரித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள்லாம் அதே மாதிரி எலியாவை குறித்து பார்க்கும்போது அவர் பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன 3 பாதகங்கள் அப்படி செய்யறதில்ல? ஒன்று, உங்களுக்கே பாதகம். என்னது? கடவுளை தவிர வேற யாருக்கும் நீங்கள் வணக்கத்தை கொடுக்க முடியாது. அப்போ என்னையே நீங்கள் வணங்குனீங்கன்னா நீங்கள் உங்கள் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிறீங்க. 2வதாக, எங்களுக்கு பாவம், நீங்கள் செய்கிறது மட்டுமில்லை, எங்களை என்ன செஞ்சுறீங்க? இப்போ ஒரு பெரிய பாவம் செய்ய வைக்கிறீங்க. என்ன செய்யுங்க? நாங்கள் கடவுளாக உட்காந்து உங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது அளவுக்கு எங்களை கொண்டு போயிட்டீங்க, அந்த லெவலுக்கு எங்களை தூக்கிட்டு போயிட்டீங்க. தேவனுடைய மகிமையை தொட வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தேவனுடைய மகிமையை தொடல, திருட வேண்டிய அளவுக்கு எங்களை கொண்டு போயிட்டீங்க. நிறைய நேரங்கள் அப்படி ஆளுகளை கொண்டு போயிடுறோம்ல சொல்லிட்டு, ஐயா தொடாதீங்க, தொட்டாலே அப்படி இது
அவர் கட்சி விழுந்தாலே நமக்கு அப்படியே பகபகனுங்க. ஓகே, அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்கிறார், கர்த்தருக்கே பங்கு விளைவிக்கிறீர்கள். அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை கொடுக்காம இருக்கும்போது அது 3 விதத்தில். ரெண்டாவதாக என்ன சொல்கிறாரு, இயற்கைக்கு விரோதமான சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, நாங்கள் அறிவிக்கிற சுவிசேஷத்துக்கு விரோதமானது. நான் இவ்வளவு நேரம் உனக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன ராத்திரி முழுசும் சொல்லிட்டு காலையில் எரிவோ மலையை உடைச்சது யாரு? நான் பக்கத்து வீட்டுக்காரன்ற மாதிரி. சிருஷ்டிகருக்கே விரோதமாக, சிருஷ்டிகருக்கே வருது, சுவிசேஷத்துக்கே விரோதமானது. ஏன் சுவிசேஷத்துக்கு? நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு, தயவுசெய்து வாசிங்களேன், நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அந்த வார்த்தை உங்களுக்கு நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் அப்படின்னு என்னென்ன சொல்றாருன்னா, என்ன சொல்ற, நீங்கள் வீணான மாயையை விட்டு விலக வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவர் என்று சொல்லியும் தெய்வத்துவம் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான காரியங்கள் இருந்தாலும் இதெல்லாம் படைக்கப்பட்டவைகள். ஆனால் இவை எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் சர்வ வல்லவர். அவரிடத்துல நீங்கள் இந்த மாயையை விட்டு நீங்கள் தேவனிடத்தில் விலகுங்கள், திரும்புங்கள். மாயைன்னு ஏன் சொல்கிறாருக்கு? மாயைன்னா என்ன அர்த்தம்? அழிந்து போவதெல்லாம் மாயை. என்ன சொன்னீங்க பின்னாடி? நிலைத்திராத ஒன்று, உருவாக்கப்பட்டது மாயை. என்ன மாயைன்னு ஏன் சொல்ல வர்றாரு? இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் இல்லை. காணல் நீர் மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. இதுதான் மாயேன்னு சொல்கிறது. அதாவது அதை நம்ப முடியாதது, இந்த ஹாலோ. ஏன்னா நீங்கள் வணங்கி வந்த எல்லாம், அனுசரித்து வந்த சடங்காச்சாரம் எல்லாம் வீணானது, அர்த்தமில்லாதது, பகுத்தறிவுக்கு ஏற்றதல்ல. இட்ஸ் அ வேனிட்டி, ஃபியூட்டைல், யூஸ்லெஸ், வெயின், எம்டி, ஹாலோ. எதுக்கு இந்த வேனிட்டி பேக்குன்னு இந்த லேடிஸ்க்கு பேக் சொன்னாங்கன்னு நம்ம ஒரு போன தடவை பார்த்தோம். அதில் உள்ள நிறையா இருக்குது. ரெண்டாவது, வீணான மாயை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் சொல்லப்படும் இந்த மாயை குறித்து. உபாகமத்தில் 32வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க வேண்டியதில்லை, நான் சில இடம் மட்டும் சொல்கிறேன். எரேமியாவுடைய 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் மாயை பின்பற்றி வீண் போனார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எரேமியா 10வது அதிகாரம் 5வது வசனம் பொய்யான மாயைகள். அதை சொல்லும்போது, வெள்ளரிக்காய் வயலிலே குருவிகளை விரட்டுவதற்காக வைக்கப்பட்ட சோலை கொல்லை பொம்மை. அதால் நன்மையும் செய்ய முடியாது, அதால் தீமையும் செய்ய முடியாது, காப்பாற்றவும் முடியாது, அதுக்கு பேச முடியாது, தூக்கி செல்ல வேண்டும். அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இவைகள் உங்களை காயப்படுத்தவும் முடியாது, இவைகள் உங்களுக்கு உதவி செய்யவும் முடியாது. அவைகள் தீங்கு செய்யவும் கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஸ்கேர் க்ரோ அவ்வளோதான், அதுக்கு மட்டும்தான் பயம் இருக்கும், அவ்வளோதான். அது கூட கொஞ்சம் நேரத்தில் உட்காந்துரும் மேலே சரி. அப்படி வீணான புதிய ஏற்பாட்டிலையும் இதை குறித்து ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் நம்ம எதை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்திலையும் பவுலடியார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், சிருஷ்டிகரை வணங்க வேண்டும், சிருஷ்டியை வணங்காமல் சிருஷ்டிகரை வணங்க வேண்டும் என்று சொல்லி. ரெண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மாயை விட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. என்ன சொல்கிறாரு? திரும்ப ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு திரும்புங்க. மனம் திரும்புவதை குறித்து நாம் போன தடவை ரொம்ப விளக்கமாக பார்த்தோம். ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவித்து கொண்டு வருகிறோம். அவர் ஆதியில் இருந்தவர், இருக்கிறவர், இருப்பவர். ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்து அல்ஃபா ஒமேகா, ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார், ஜீவன் உள்ளவர், ஜீவன் கொடுப்பவர். மூன்றாவதாக என்ன சொல்கிறாருன்னா, அதில் நீங்கள் அந்த அடுத்ததுக்கு பாருங்கள், சகலத்தையும் உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் சகலம் உண்டாக்கப்பட்டது. அவர் சிருஷ்டிகருங்கிறாரு. நீங்கள் வாசிங்க, வானத்தையும் அதில் உள்ள வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு. அப்போ உண்டாக்கினவர் போன தடவை பார்த்தோம். அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் இதிலே வந்துருச்சு. அடுத்தது 10 கட்டளையும் இதிலே வந்துச்சு. அதாவது நம்ம வேறு எதையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆதி அப்போஸ்தலர்களுடைய ஜெபமும் இதுவாக தான் இருந்தது. 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் நீர் ஆதியை எல்லாவற்றையும் நீர் படைத்த தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம், அதையும் சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது தயவுசெய்து வாசிங்களா. கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அவருடைய சிருஷ்டிப்பினுடைய காரியம். ஏனென்றால்
அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு வர்றாரு. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய உள்ளவைகள் காணப்படுகிறவைகளும் காணப்படுகிற காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ரொம்ப அழகாக அந்த அதாவது ப்ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. ப்ரிப்போசிஷன் இங்கிலீஷில் போடுவாங்க. அவரை கொண்டும் அவருக்கென்றும் என இன் கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட் அண்ட் பை கிரைஸ்ட், இது எல்லாமே